இறங்கி வர வேண்டும். சகேயுவே திரும்பி வர வேண்டும். உன் பாவம் அகன்று புதுமை வழிக்கு விரைந்து வர வேண்டும். உன் பாவம் அகன்று புதுமை வழிக்கு விரைந்து வர வேண்டும். செல்வ பெருமை உன்னில் என்றும் செதிலாய் விழ வேண்டும். உன் தலைமை பெருமை அகந்தை எல்லாம் தாழ விழ வேண்டும். செல்வ பெருமை உன்னில் என்றும் செதிலாய் விழ வேண்டும். உன் தலைமை பெருமை அகந்தை எல்லாம் தாழ விழ வேண்டும். தலைவர் இயேசு உன் உள்ளத்தில் தங்க இடம் வேண்டும். இதயம் திறக்க இணைந்து மகிழ இறங்கி வர வேண்டும். நீ இறங்கி வர வேண்டும். இறங்கி வர வேண்டும். சகேயுவே திரும்பி வர வேண்டும். பாவம் அகன்று புதுமை வழிக்கு விரைந்து வர வேண்டும். பாவ சுமைகள் மனதில் இருந்து முற்றும் அகல வேண்டும். பகைமை பிரிவினை பாழ்குணங்கள் புதைக்கப்பட வேண்டும். பாவ சுமைகள் மனதில் இருந்து முற்றும் அகல வேண்டும். உன் பகைமை பிரிவினை பாழ்குணங்கள் உதைக்கப்பட வேண்டும். பாவம் தீர்க்க சாபம் நீக்க இயேசு வருகின்றார். மகிழ்ச்சி பெருக பணிந்து விரைந்து ஆவலாய் வர வேண்டும். நீ ஆவலாய் வர வேண்டும். இறங்கி வர வேண்டும். சகேயுவே திரும்பி வர வேண்டும். பாவம் அகன்று புதுமை வழிக்கு விரைந்து வர வேண்டும்.
இழந்ததை தேடி மீட்டிடவே இயேசு வருகின்றார். பகிர்ந்து கொடுக்க விரைந்து ஓடி பரிவாய் வர வேண்டும். நீ பரிவாய் வர வேண்டும். இறங்கி வருகின்றேன் இயேசுவே, இதயம் தருகின்றேன். என் பாவம் அகன்று புதுமை வழிக்கு என்னை தருகின்றேன். என் பாவம் அகன்று புதுமை வழிக்கு என்னை தருகின்றேன். என்னை தருகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சிலுவை பாடுகளை ஏற்று நம் அனைவரையும் மீட்டெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே ஏலிம் டிவி சார்பாக அன்பான வாழ்த்துதல்களை உரியதாக்கி கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் லூக்கா எனும் நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை பற்றி பல்வேறு விளக்கங்களை அனுதினமும் திருமறையிலிருந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு தவக்காலம் இது. சிலுவை அவமானத்தின் சின்னமாக, அதிகாரத்தின் சின்னமாக, ஆணவத்தின் சின்னமாக, அவைகளுக்கு மேல் ஒப்புரவின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக விளக்கப்பட்டாலும் சிலுவை பல்வேறு சூழல்களிலே பாடுகளின் அனுபவம் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இன்று நான் உங்களோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட இந்த கருப்பொருள், சிலுவையை சுமப்பதற்கு இருக்கின்ற சுமைகள் எவைகள்? என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிற போது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நுகம் மெதுவாக லெகுவாக இருக்கின்ற போது, இந்த சிலுவையை தூக்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சுமைகளாக இருக்கிறது. பவுல் இந்த சிலுவையை குறித்து சொல்லுகின்ற போது, சிலுவை எனக்கு மேன்மை. எப்பொழுது சிலுவைக்குள் தன்னை பவுல் இணைத்து கொண்டாரோ அன்றிலிருந்து பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை அவர் கண்டுகொண்டார். சாபமாக கருதப்பட்ட சிலுவையை தியாகத்தின் அடையாளமாக, ஒப்புரவின் அடையாளமாக, பகையை சிலுவையில் கொன்று மீட்டெடுத்தார் என்று பவுல் நமக்கு திருமறையிலே விளக்கி நமக்கு புதிய அர்த்தத்தை அவர் தருகிறார். சிலுவை பற்றிய செய்தி பல நேரங்களிலே சிலருக்கு வெட்கமாக, பைத்தியமாக தோன்றுகிற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் சிலுவை சுமக்கிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருப்பதாக பவுல் கூறுகிறார். ஆகவே சிலுவை பற்றிய ஒரு செய்தியை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் நாம் பார்க்க வேண்டும். திருமறை சொல்லுகிற போது இந்த சிலுவையை சுமப்பதற்கு சில நேரங்களிலே சில காரியங்கள் சுமையாய் இருப்பதை திருமறையிலிருந்து நாம் காண முடிகிறது. முதலாவதாக, இந்த சிலுவையை சுமப்பதற்கு சுமையாய் இருக்கின்ற ஒரு காரியம்
துரிதம், வேகம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை படிக்கின்ற போது, அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இங்கே இந்த சீடர்களாகிய யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இருக்கின்ற வேகத்தை, துரிதத்தை திருமறையிலே நாம் காண முடிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போவதற்கு அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். சமாரியா வழியாக செல்ல வேண்டும் என்று அவர் சமாரியா நோக்கி செல்லுகிற போது, சமாரியர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பயணத்திற்கு தடைக்கல்லாய் இருக்கிறார்கள், தடுத்தார்கள். இந்த சமாரிய யூத பகை என்பது ஒரு நீண்டகால ஒரு வரலாறு. நெகேமியாவினுடைய காலத்திலேயே இந்த சமாரியர்கள் ஆலயத்தை, அலங்கத்தை கட்டுவதற்கு முன் வருகின்ற போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஆகவே சமாரிய யூத பகை என்பது இன்று உருவான பகை அல்ல, நீண்ட நெடுகாலமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்த தொடர்ந்த ஒரு பகை இது. ஆனால் இந்த பகைக்கு மேலாக ஒரு புதிய உறவை உருவாக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக செல்லுகிறார். இன்று மனிதன் எதிர்ப்பாக இருக்கின்ற வழிகள் வழியாக செல்லுவது இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு பகைவர்களையும் நேசித்தபடியால் அந்த சமாரியா வழி சென்றார். ஆனால் சமாரியர்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தார்கள். உடனே இந்த சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். அவர்களை வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வரச் செய்து அவர்களை அழித்து விடுவோம். அநேக நேரங்களிலே மனிதனுடைய வாழ்க்கையில் துரிதமே அவனுடைய அழிவுக்கு காரணமாய் இருக்கிறது. ஏராளமான மனிதர்கள் துரிதப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை சிறைச்சாலையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சிறையில் இருக்கின்ற மக்களை சந்தித்து ஒவ்வொருவருடைய அனுபவங்களையும் நாம் கேட்டு அறிவோம் என்றால், அவருடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்ற பாடம், நான் துரிதப்பட்டு ஒரு குற்ற செயலில் நான் வீழ்ந்து விட்டேன், இன்று நான் சிறையில் இருக்கிறேன் என்று அவர்களுடைய பரிதாபத்தை பகிர்ந்து கொள்வார்கள். துரிதம் பாவத்துக்கு நேராய் மனிதனை தள்ளி விடுகிறது. இந்த யாக்கோபும் யோவானும் துரிதப்பட்டார்கள். பழைய பாட்டை நாம் படித்து பார்க்கிற போது 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது, அங்கே எலியாவை அழைத்து வர அகசியா சில மனிதர்களை அனுப்புகிறார். இந்த மனிதர்கள் வந்து இந்த எலிசாவை அழைத்து செல்ல வேண்டும் என்று வருகிற போது, இந்த எலியா வானத்திலிருந்து அக்கினியை வர செய்து அவர்களை அழித்து விடுகிறான். 2ஆம் தரமும் அப்படியே நடைபெறுகிறது. அதே சம்பவத்தை இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய யாக்கோபும் யோவானும் செய்ய நினைக்கிறார்கள். வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 56வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய ஜீவனை அழிப்பதற்காக வரவில்லை, அந்த மனிதனை ரட்சிக்கும்படியாக வந்தார். இந்த யாக்கோபும் யோவானும் துரிதப்பட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அழிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். துரிதம் சிலுவை சுமப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக அது இருக்கிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35வது 37வது வசனங்களை நாம் படித்து பார்க்கிற போது, இதே யாக்கோபும் யோவானும் வலதுபுறமும் இடதுபுறமும்
வேண்டும் என்று முந்திக் கொள்கிறார்கள், துரிதப்பட்டுக் கொள்கிறார்கள், முதன்மை பெற முந்துகிறார்கள். மார்க்கு 10:45 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்தில் வந்தார். அநேகரை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு வந்தார். இந்த துரிதப்பட்ட யாக்கோபு யோவானை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா 9:55 வசனத்தை படித்து பார்க்கிற போது, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டுகிறார். நீங்கள் என்ன ஆவியை பெற்றவர்கள்? இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை துரிதத்திற்குள் சென்று வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். துரிதப்பட்டு தங்கள் வாழ்க்கையை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த தவ காலத்திலே உங்களுக்குள் என்ன ஆவி இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழிக்க வரவில்லை, அவர் தூக்கும்படியாக வந்தார், மீட்கும்படியாக வந்தார், இழந்து போன மனிதர்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். துரிதம் சிலுவை சுமப்பதற்கு ஒரு சுமையாக இருக்கிறது. பேதுருவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். லூக்கா 22:33 வசனத்திலே சொல்லுகிற போது அவர் துரிதப்பட்டு சொல்லுகிறார், நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், 3 முறை சேவல் கூவுவதற்கு முன், 3 முறை கூவுவதற்கு முன் நீ என்னை மறுதலிப்பாய் என்று குறிப்பிட்டார். பேதுரு முந்திக் கொள்ளுகிறார், துரிதப்பட்டார். யோவான் 18:10 வசனத்திலே பாருங்கள். பேதுரு முந்திக் கொண்டு பட்டயத்தை உருவி ஆசாரியனுடைய காதர அவர் வெட்டுகிறார். பேதுருவினுடைய துரிதம் இதோடு முடிந்து விடவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு யோவான் 21:3 வசனத்தை படிக்கின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா சீடர்களையும் அழைத்து மீன்பிடிக்கப் போகிறேன் என்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த உறவிலிருந்து விலகிச் செல்லுகிற அல்லது விலகிச் செல்ல துரிதப்பட்ட மனிதன் பேதுரு. மீன்பிடிக்கப் போகிறேன். தன்னோடு மற்ற சீடர்களையும் அவர் அழைத்து மீன்பிடிக்க சென்றார். ஆகவே துரிதப்பட்ட பேதுருவை மறுபடியும் மறுபடியும் பலமுறை சிலுவைக்கு நேராய் தயாரிக்க வேண்டி இருந்தது. காரணம் அவருடைய துரிதம். சிலுவை சுமப்பதற்கு சுமையாயிருக்கின்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற துரிதம். இரண்டாவதாக திருமறை சொல்லுகின்ற இந்த இன்னொரு காரியம், சிலுவைக்கு சுமையாயிருக்கின்ற இன்னொரு காரியம் நம்முடைய தாமதம். தாமதம் தாமதம் சிலுவை சுமப்பதற்கு ஒரு சுமை. லூக்கா 9:59 வசனத்தை படித்து பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். 60வது வசனத்திலே அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணப்பட்டும் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இயேசு எருசலேம் நோக்கி செல்லுகிறார். ஆண்டவர் இயேசு மனிதனை அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் செய்ய வேண்டும். முன்பு தகப்பனை அடக்கம் செய்ய வேண்டும். முன்னுரிமை யாருக்கு? ஆண்டவருடைய பணி செய்வதற்கு இன்று நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமா? அல்லது குடும்ப உறவுகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். பழைய ஏற்பாட்டு திருமறையின் படி எண்ணாகமம் 19 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது,
இந்த மரித்த உடலை தொடுகிறவர்கள் 7 நாளுக்கு பின்புதான் அவர்கள் தங்களுடைய பணிவிடைகளை தொடர முடியும். தீட்டின் காலங்கள். ஒருவேளை ஆண்டவர் இயேசு இந்த மனிதனை அழைக்கின்ற போது தன்னுடைய தந்தையினுடைய இறுதியின் காரியங்களை கவனிப்பதற்கு செல்லுவார் என்றால் ஆண்டவரோடு செல்லுவதற்கு தாமதித்து விடும். ஆகவே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு தன்னுடைய வேலை அல்ல, ஆண்டவரின் வேலைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தாமதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒரு சுமை, சிலுவையை சுமப்பதற்கு ஒரு சுமையாக அது இருக்கிறது. பவுலினுடைய அனுபவத்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் படிக்கிறோமே, பவுல் தாமதமின்றி கிறிஸ்து தேவகுமாரன் என்று அறிக்கை செய்கிறார். தாமதமின்றி. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொண்டாரோ, விண்ணகத்தின் ஒளி அவரை சந்தித்ததோ, அப்பொழுது அவர் தாமதமின்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அவர் அறிவிப்பதற்கு, சிலுவையை தூக்குவதற்கு, சிலுவையை சுமப்பதற்கு தாமதமின்றி செல்லுகிறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது 18வது வசனத்திலே நாம் படித்து பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தாமதிக்கிறது என்ன? நீ தாமதிக்கிறது என்ன? தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிக்கும்படி, சிலுவையை சுமக்கும்படி ஓடோடி செல். தாமதம் கூடாது. சிலுவை சுமப்பதற்கு நாம் தாமதிப்போம் என்றால் அது சிலுவைக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு சுமை. யாத்திராகமங்களின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படித்து பார்க்கிறோம். மோசே மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு தாமதித்தார். மக்கள் திசை மாறி சென்று விட்டார்கள். பல நேரங்களிலே நாம் தாமதிப்போம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த வழிகளிலிருந்து நாம் விலகுவது மட்டுமல்ல, மக்களும் விலகி போய் விடுவார்கள். ஆகவே தான் 4 தொழுநோயாளிகள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுகிற போது, நாம் காத்திருப்போம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். சமாரியா முற்றுகையிடப்பட்டு விட்டது. சமாரியா மக்கள் பஞ்சத்தினால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 தொழுநோயாளிகளும் அவர்கள் சந்தித்த அந்த விடுதலையை, அவர்கள் அனுபவித்த நற்செய்தியை தாமதமின்றி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் குற்றம் நம்மேல் சுமர். இன்று அநேக காரியங்களிலே நாம் இன்று தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயம் செல்ல வேண்டும் என்றால் தாமதம். ஆண்டவருடைய பணிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தாமதம். ஜெபிக்க வேண்டும் என்றால் தாமதம். திருமறையை வாசிக்க வேண்டும் என்றால் தாமதம். இன்று ஆன்மீக தாமதம் நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவைக்கு சுமையாக இருக்கிறது. இன்று மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மிக விரைவாக செல்லுகிறான். ஆனால் ஆன்மீக காரியங்களிலே இன்று நாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீக தாமதம் சிலுவைக்கு அது சுமையாக இருக்கிறது. மூன்றாவதாக இந்த சிலுவைக்கு இருக்கின்ற சுமை என்னவென்றால், மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 58வது வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 58வது வசனம் நான் படிக்கின்றேன். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். மூன்றாவதாக இந்த சிலுவை சுமப்பதற்கு சுமையாக இருக்கிற ஒரு காரியம் தூரங்கள், இடைவெளிகள். நமக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை இந்த தவக்காலங்களிலே நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை பாருங்கள்.
மத்தேயு 26 அதிகாரம் 58வது வசனத்திலே பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்றார். எப்பொழுதும் பக்கத்தில் இருக்கிற பேதுரு, அற்புதங்களில் பக்கத்தில் இருந்த பேதுரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கு எல்லாம் பக்கத்தில் இருந்தவர். ஆனால் சிலுவை பாடுகளை சந்தித்த போது பேதுரு தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இடைவெளி, தூரம் சிலுவையை சுமப்பதற்கு அது சுமையாக இருக்கிறது. இந்த பேதுருவை பாருங்கள், எவ்வளவு விரைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். நான் அவரை அறியேன், சத்தியமிடுகிறார், வேலைக்காரியிடம் மறுதலிக்கிறார், ஆணையிடுகிறார், சபிக்கிறார். எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயல் பாருங்கள். எப்பொழுதும் பக்கத்தில் இருந்தவர் சத்தியம் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதை காண முடிகிறது. இன்று மனிதனை ஏராளமான காரியங்கள் சிலுவைக்கு தூரப்படுத்துகிறது. நம்முடைய பணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பணம் மனிதனை சிலுவையிலிருந்து தூரப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய அதிகாரங்கள் இன்று சிலுவையிலிருந்து அவர்களை தூரப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய அழகு தூரப்படுத்துகிறது. ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற ஆழ்பலம் அந்த மனிதனை சிலுவையிலிருந்து தூரப்படுத்துகிறது. ஆனால் பவுலை பாருங்கள், செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, கல்வி இருந்தது, ஞானம் இருந்தது, குடும்ப பின்னணியம் இருந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த தவ காலங்களிலே இந்த பவுலினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவங்களாக மாற வேண்டும். தூரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உறவிலிருந்து நம்மை தூரப்படுத்துகிறது. லூக்கா 15 அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் அழகான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். இளைய மகன் தன்னுடைய தந்தையிடம் தனக்குரிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். தூரதேசம் சென்றார். தூரதேசம் சென்றார். தூரதேசம், தூரம், கட்டுப்பாடுகள் இல்லை, மனம் போன்ற வாழ்க்கை. தூரம், தந்தையினுடைய பாதுகாப்புகள் இல்லை. தூரம், தீமையை காணுகின்ற பார்வைகளும் இல்லை. தூரம் ஆண்டவரிடத்திலிருந்து நம்மை தூரப்படுத்துகிறது. தூரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உறவுகளிலிருந்து நம்மை தூரப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூரம் போனாலும் நம்மை தூக்குகிறவர் அவர். நாம் தூரம் போனாலும் தூரத்தில் இருந்து நம்மை தூக்குகிறவர். இழந்ததை தேடுதலே இறைவனின் லட்சணம். களைந்து போனதை தேடுதலே ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக குணம். தூரத்தில் சென்றவர்களையும் தூக்குகிறவர் கடவுள். தூரத்தில் தொலைந்து போனவைகளை தோளின் மீது தூக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இளைய மகன் தூரதேசம் சென்றார். மறுபடியும் தந்தையோடு அவர் திரும்பி வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூரமாயிருக்கிறவர்களையும் சமீபமாய் மாற்றுகிறவர். ஆகவே தான் பவுல் எபேசியர் 2 அதிகாரம் 13வது 17வது வசனத்திலே சொல்லுகிற போது, முன்னே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள், முன்னே நீங்கள் கிறிஸ்துவை அறியவில்லை. கிறிஸ்துவை அறியாத வாழ்க்கை தூரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூரமாயிருக்கிறவர்களையும் தன்னுடைய சிலுவையிலே அவர் சமீபமாக மாற்றியவர். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கைதான் இன்று தூரமான வாழ்க்கை. நாம் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம்
நாம் தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று பணம், பெருமை, விட்டு கொடுத்தல் இல்லாமை, உதவி செய்தல் இல்லாமை, மற்றவர்களை மதிக்க தவறுகின்ற சூழ்நிலை, கல்வி, ஆணவங்கள், இவையெல்லாம் மிகப்பெரிய இடைவெளியை நமக்கு மாற்றி வைத்திருக்கிறது. தூரங்கள் சிலுவை சுமப்பதற்கு ஒரு சுமையாக இருக்கிறது. நான்காவதாக நான் இங்கே இந்த சிலுவை சுமப்பதற்கு சுமையாக இருக்கிற ஒரு காரியம் துக்கம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகிறார். நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். மத்தேயு 17:23. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பற்றிய உபதேசத்தை சொன்னார். அதை கேட்டவர்கள் துக்கம் அடைந்தார்கள். துக்கம் சிலுவை சுமப்பதற்கு சுமையாக இருக்கிறது. சிலுவையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூக்க சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்கள், சிலுவை தூக்க சொன்னார் ஆண்டவர். சிலுவை உரையாடலையே ஏற்க தயக்கமாயிருக்கிறது. சிலுவை உரையாடலை கேட்டவுடனேயே இவர்களுக்கு துக்கம் வந்துவிட்டது. சீடர்களுக்கு வருகின்ற பாடுகளை பாடமாக கற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த சீடர்களுடைய இதயங்கள் துக்கமாய் நிறைந்தது. இதயம் துக்கத்தால் நிறைந்தது. யோவான் 16ஆம் அதிகாரம் 2வது 6வது வசனங்களை படித்து பார்க்கிற போது அங்கேயும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இதயம் துக்கத்தால் நிறைந்தது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படித்து பார்க்கிற போது ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? இவைகளெல்லாம் செய், எல்லாவற்றையும் செய்கிறேன். உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. ஆனால் அந்த ஐஸ்வர்யமுள்ள செல்வந்தமுடைய வாலிபன் துக்கமடைந்தவனாய் திரும்பி சென்று விட்டான். அந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே கேட்டார், இன்னும் என்ன குறை என்னிடத்திலே இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், இந்த குறை இருக்கிறது, இந்த குறையிலிருந்து நீ திருத்திக்கொள். ஆனால் துக்கமடைந்தான் அந்த மனுஷன். தவக்காலத்திலே என்னிடத்தில் இன்னும் என்ன குறை இருக்கிறது என்று நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற ஒரு காலம் இது. நம்முடைய உள்ளத்திலே மிகுந்த தாழ்மையோடு ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இன்னும் என்னிடத்திலே என்ன குறை இருக்கிறது ஆண்டவரே? இன்னும் நான் என்ன திருந்த வேண்டும் இருக்கிறது ஆண்டவரே? நான் இன்னும் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே? நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய குறைகளை உணர்கின்ற ஒரு தருணம் இந்த தவ காலம். உள்ளத்திற்குள் உரையாடுகிற ஒரு காலம் இந்த தவ காலம். மாற்றங்களுக்கு இடம் கொடுக்கின்ற ஒரு காலம் இந்த தவ காலம். ஆனால் இந்த இளைஞன் மாற்றங்களுக்கு இடம் தரவில்லை. இருப்பதை தக்க வைக்க நினைத்தார். இழக்க மனமில்லை. இழக்க மறுப்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஆபத்து. இந்த இளைஞன் துக்கமடைந்ததை கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. துக்கம் சிலுவை சுமப்பதற்கு அது ஒரு சுமையாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் அவர் எம்மாவூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிற போது லூக்கா 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படித்து பார்க்கிற போது சீடர்கள் துக்கமடைந்தார்கள். சீடர்கள் துக்கமாயிருந்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்து புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். துக்கம்
சிலுவை சுமப்பதற்கு ஒரு சுமையாக அது இருக்கிறது. ஐந்தாவதாக சிலுவை சுமப்பதற்கு இருக்கின்ற சுமையான ஒரு காரியம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 45வது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 45வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? நீங்கள் தூக்கமாயிருப்பது என்ன? மறுபடியும் நித்திரை பண்ணுவது என்ன என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். துக்கத்தினால் தூக்கம் அடைந்தார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, என் ஆத்துமா மரண துக்கம், நீங்கள் தூங்க வேண்டாம், நீங்கள் தூங்க வேண்டாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே பேதுருவிடம் சொல்லுகிறார், 1 மணி நேரமாகிலும் என்னோடு நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா? தூக்கம் சிலுவை சுமப்பதற்கு அது ஒரு சுமையாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையிலே ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, நித்திரை பண்ணுகையில் சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைப்பான். நாம் தூங்குகிற போது சத்துருவானவன் களைகளை நமக்குள் விதைத்து விடுகிறான். தூக்கம் களைகளை விதைப்பதற்கு வாசல்களை திறந்து விடுகிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தூக்கமே அநேக விபத்துக்களுக்கு காரணம். தூக்கம் அநேக களவுகளுக்கு காரணம், பொருட்களை களவு கொடுப்பதற்கு காரணம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலும் தூக்கம் சிலுவை சுமப்பதற்கு அது ஒரு சுமையாக இருக்கிறது. சர்தை சபையை குறித்து யோவான் சொல்லுகிற போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்தை சபையை நோக்கி, நீ விழித்து சாகிறதற்கு ஏதுவானதில் இருந்து நீ ஸ்திரப்படு. விழித்திராவிட்டால் திருடனை போல வருவார். விழித்திராவிட்டால் திருடனை போல வருவார். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, விழிக்கும் போது வேஷத்தை அறிவீர். இன்று தூக்கம் சிலுவை சுமப்பதற்கு அது ஒரு சுமையாக இருக்கிறது. இந்த தவ காலங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை சுமப்பதற்கு சுமையாக இருக்கின்ற காரியம் நம்முடைய துரிதங்கள், நம்முடைய தாமதங்கள், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் செல்லுகின்ற தூரங்கள், இடைவெளி, துக்கம், தூக்கம். இந்த தவ காலங்களிலே ஒரு முறை கூட நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் திறனாய்வு செய்வோம். ஆண்டவருடைய சிலுவையின் பாதத்திலே இருந்து முழங்கால் ஊன்றி ஜெபத்தோடு திருமறையை வாசித்து அந்த சிலுவையை சுமப்பதற்கு நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை ஒப்படைப்போம். சிலுவையை தூக்கி இந்த தவக்காலங்களில் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுமையிலும் சிலுவையை சுமக்க நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட பேரருளினை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலத்திலும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். ஜெபிப்போம். சிலுவை வரையிலும் தம்மை வறுமையாக்கி சிலுவையிலே மனிதனுக்கு பாவத்திலிருந்து மீட்பினை அருளின எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்னும் ஒரு தவ காலங்களை சந்திக்கின்ற எங்கள் கண்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவைகள். இந்த தவ காலங்களிலே சிலுவை சுமப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தியருளும். அநேக நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே சிலுவை
பல நேரங்களிலே நாங்கள் செய்கின்ற செயல்கள் சுமையாக மாறிவிடுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நாங்கள் தூரம் சென்று விடுகிறோம். இந்த தவ காலங்களிலே ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நெருங்கி வருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி அருளும். எங்களுடைய ஜெபங்களால், எங்களுடைய தியானங்களினால், எங்களுடைய உபவாசங்களினால், எங்களுடைய வாழ்க்கையின் ஒப்படைப்பால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வந்து சிலுவை சுமப்பதற்கு உதவி செய்யும். எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு வேதனைகள் உம்முடைய சிலுவைக்கு நேராய் வருகிற போது இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை கொடுத்தருளும். இந்த தவ காலங்களில் முழுமையான ஆன்மீக விடுதலையின் ஒரு பயணமாக அமைய ஆண்டவர் துணை செய்தருள். இவை எல்லாவற்றையும் சிலுவை வரை தம்மை வறுமையாக்கி, சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரால் கேட்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமேன், ஆமேன்.